வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளி. ஸோ ஆடி வெள்ளி ஸ்பெஷலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாம்பழத்தில் ஒரு அல்வா தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடாயில் வந்து நெய் விட்டுருக்கேன். மாம்பழம் வந்து நல்ல ஒரு பெரிய மாம்பழமாக ஒரு மாம்பழம் நல்லா ஸ்வீட்டாக எடுத்துக்கோங்க. அதை நல்லா அரைச்சி கூடாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு கப்பு வந்து மாம்பழக்கூழ், அந்த ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, நெய். ஸோ இவ்வளோதான் தேவை. இதை வச்சு இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிள். இப்போ நான் மாம்பழம் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, நீங்கள் வந்து பலாப்பழம் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா காஞ்சிருக்கு. மாம்பழ கூட வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் அது நல்லா. நெய்ல கொஞ்சம் வதக்கிக்கலாம். அந்த பக்கம் மாம்பழம் வதங்கட்டும். அதுக்குள்ள வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சுக்கலாம். பாருங்க, மாம்பழம் கொஞ்சம் வதங்கி இருக்கு. இப்போ நெய் நல்லா ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்துப்போம். சர்க்கரை சேர்த்தோடனே கொஞ்சம் நீர்த்து வரும். நம்ம கைவிடாமல் அப்படியே கலரிண்டே இருந்தால் சேர்ந்தாப்புல வரும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துட்டா போதும். நம்ம வந்து நெய்வேத்தியத்துக்கு வந்து பாயசம், கேசரி அது மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக பொங்கல் அதெல்லாம் கூட பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ள மாம்பழம் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி மாம்பழ அல்வா கூட பண்ணிக்கலாம். மாம்பழம் இல்லை, நம்ம வாழைப்பழத்துலையும் பண்ணலாம், பலாப்பழத்துலையும் பண்ணலாம். என்ன பழம் இருக்கோ அதுவும் சேர்த்து பண்ணலாம். 3 பழமும் இருந்தால் சேர்த்து கூட நம்ம பண்ணலாம். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ அது சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்சிருக்கோம், ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு கைவிடாமல் கலருங்க. இந்த மாம்பழ அல்வா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாம்பே கராச்சி அல்வாலாம் பண்ணுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே ஸ்டைலில் நம்ம வந்து மாம்பழ அல்வா பண்ணுறோம். தான் பாருங்க, கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே கொஞ்சம் சேர்ந்து ஆப்பில் வந்துடும் நமக்கு. இன்னும் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம. இந்த அல்வாக்கு வந்து நெய் ரொம்பவே இழுக்காது. மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டீஸ்பூன் தான் நம்ம சேர்த்துருப்போமே. நான் எடுத்துட்டதே ரொம்ப சின்ன ஸ்பூன் தான். ஸோ அந்த அளவு தான் சேர்த்துருப்போமே. பாருங்க, இந்த அல்வாக்கு வந்து பதம்லாம் ரொம்ப பெருசாக கிடையாது. நம்ம கலரிண்டே வரும்போது அந்த இல்பச்சட்டியில் ஒட்டாமல் அப்படியே வரும், விட்டுண்டு வரும். ஸோ அதுதான் பதமே. ரொம்ப பெரிய பதம் இப்படி இருக்கணும், இந்த பதம் அந்த பதம் பாகுப்பதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, நம்மளோட இல்பச்சட்டியில் அப்படியே ஒட்டாமல் அப்படியே சேர்ந்தாப்புல இந்த வளைய கலர்றதை பாருங்களேன், அதுலேயே தெரியும். பாருங்க, இந்த மாதிரி மடிப்பாக வரும். ஸோ இதெல்லாம் தான் பார்க்கணும் நம்ம இந்த அல்வாவில். மற்றபடி வேறு எந்த பதமும் தேவையில்லை. ஸோ இந்த அல்வாவில் வந்து முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதெல்லாம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நல்லா மடிப்பாக வருதா? அதே மாதிரி நெய் பிரிஞ்சு வருது பாருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமையும் வரும். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், நம்மளுடைய மாம்பழ அல்வா ரெடி. நம்மளுடைய மாம்பழ அல்வா ரெடி. ஸோ கண்டிப்பாக வந்து மாம்பழ அல்வா ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஒரே ஒரு மாம்பழம் இருந்தால் போதும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா கூட டக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஒரு மாம்பழத்துக்கு அந்த மாம்பழம் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சக்கரை போட்டுக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்ததுனால நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சக்கரை போட்டுட்டேன். நீங்கள் அந்த ஸ்வீட் ஜாஸ்தியாக இருந்தால் சக்கரையை கம்மி பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் அது நல்லா கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெய் ரொம்ப இழுக்கவே இழுக்காது. நம்மளா விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலர்றது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4-5 டீஸ்பூனுக்கு மேலே நெய் கூட சேர்த்துருக்க மாட்டோம். ஸோ மாம்பழ அல்வா இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆடி வெள்ளி ஸ்பெஷலாக நம்ம இன்னைக்கு மாம்பழ அல்வா பார்த்தோம். ட்ரை பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன்.